இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் வந்தது. நான் ஒரு கிறிஸ்டியன், ஆனா என் மேல முப்பந்தல் இசக்கியம்மன் இறங்குறாங்க. இசக்கியம்மன் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா வருவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா சாமி ஆடுறதுனால நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் கிண்டலும் அடிக்கிறாங்க. நீ ஒரு கிறிஸ்டியன், உனக்குள்ள எப்படி சாமி வருதுன்னு சொல்லி கேட்கறாங்க. இசக்கியம்மன்லாம் வரவே கூடாது, நீ கோவில்ல போயிட்டு காணிக்க போட்டுட்டு வந்துரு, அந்த அம்மா கிட்ட சத்தியம் வாங்கிட்டு வந்துரு, இனிமே என் உடம்புல வரவே கூடாதுன்ட்டு அப்படின்னு ஒரு அக்கா இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. இந்த வருஷம் தசராவோடையும் ஒரு அக்கா வந்து ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா சாமி ஆடிட்டு இருந்தாங்க. இவ்வளவு ஆக்ரோஷமா யாருமே சாமி ஆடி நான் பார்த்ததே இல்லை. இவங்களுக்குள்ள என்ன சாமி வருது, எதுக்காக காளி வேஷம் போட்டவங்க இவங்களை அடிக்கிறாங்க அப்படிலாம் கேட்டேன். அதுக்கு அவங்க தசரா குழுல இருந்து சொன்னது, இவங்களுக்குள்ள இசைக்கம்மன் வருவாங்க, அடிக்கடி வரக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ டைம் காளி வேஷம் போட்டுக்கிறவங்களும் ஜடையை வச்சு அடிப்பாங்க, என்னெல்லாமோ பண்ணுவாங்க. ஆனா இசைக்கு வந்து விடவே மாட்டா, வந்துட்டானா வந்துகிட்டே இருப்பா, அவ்வளவு ஈஸியில அவளை தடுத்து நிறுத்தவே முடியாது, ரொம்ப ரொம்ப உறுதியான ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஸ்டாகிராம்ல அந்த அக்கா கிட்டயும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் தெளிவா அந்த அக்கா கிட்ட ரிப்ளை கொடுத்திருந்தேன். 18 வருஷமா நான் முத்தாரம்மனுக்கு மாலை போட்டும் கடுமையா விரதம் இருந்து ரொம்ப தீவிரமா வழிபட்டுட்டு வரேன். ஆனா எனக்குள்ள எந்த ஒரு சாமியுமே இறங்காது. சாமி எல்லாருக்குள்ள வராது, ஆனா யாருக்குள்ள வேணாலும் வரும். ஒண்ணுக்கும் உதவாத மக்கள் ஒரு சிலர் கேலி கிண்டல் பேசதான் செய்வாங்க. சாமி நமக்குள்ள வரதுக்குலாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். யார் என்ன சொன்னாலும் உங்க ஆள் மனசுல என்ன தோணுதோ அதை செய்யுங்க. சாமி உண்மையிலே உங்களுக்கு வரவே வேண்டாம்னு நினைச்சா மட்டும் நீங்க வேணா அப்படி பண்ணி பாருங்க, இல்லனா வரட்டும்னு சொல்லி சந்தோஷமா விட்டுருங்க அப்படின்ட்டு. இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. அதுலயும் குறிப்பா பெண்கள் தான் நிறைய பேர் சாமி எனக்குள்ள வருது, பெண்களுக்குலாம் சாமி வரக்கூடாது, கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா வரக்கூடாது, என்ன பண்ணலாம்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறீங்க. யார் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத விட உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க.